ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைவில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளவு காண்டாகுது. பார்க்குற நமக்கே இவ்வளவு காண்டாகுதுன்னா அங்கே உள்ளே இருக்கிற அர்ச்சனாவுக்கு எவ்வளவு காண்டாக இருக்கும் பாருங்கள். சுற்றி சுற்றி ஒரு பக்கம், அதாவது 2 டீமாக பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தினேஷ், மணி, விஷ்ணு, சரிங்களா? இன்னொரு பக்கம் இந்த எல்லா கேர்ள்ஸ் டீமும் புதுசாக வந்தவங்க எல்லாருமே, அதாவது நம்ம விக்ரம் மற்றவங்களாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போது இந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனால் தினேஷ் டார்கெட் பண்ணுறாப்புல, விஷ்ணு டார்கெட் பண்ணுறாரு. இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. இப்போ இவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கடுப்பாகுது. இப்போயும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, காலையில் வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அர்ச்சனா வந்துட்டு நான் இங்கே யாரையும் நம்ப முடியல, ஏன்னா எதுலையாவது என்னை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னை கலாய்ச்சிட்டே இருக்காங்க. அதனால் நான் எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அப்பாக்கிட்டையும் என் தங்கச்சிட்டையும் போயிட்டு எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அழுதாங்க. அதுவே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு கேலி கிண்டலாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நம்ம வந்து எல்லாருமே அந்த புள்ளி கேங்கை வந்து எதிர்க்கிறோம். அனன்யாவுக்கு ஏன் மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா அவங்களும் புள்ளி கேங் கூட சேர்ந்து ஆனதுனால தான். இப்பயும் பார்த்துட்டிங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் கலாய்க்கிறாங்க அர்ச்சனாவை பார்த்து. என்னென்னா இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே வந்துட்டு அனன்யா இருக்காங்க, வினுஷா இருக்காங்க, மாயா இருக்காங்க, நம்ம அர்ச்சனா இருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நம்ம அனன்யா. அப்போ வந்து இவங்க வந்து நீங்களே என் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. உடனே ஓ இப்போ மட்டும் நாங்கள் வந்து ஃப்ரெண்டுன்னு தெரியுதா, நேற்று நைட்டு நான் யாருமே எனக்கு இல்லை, நான் வந்து தனியாளாக இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதிங்கன்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி வந்துட்டு அர்ச்சனா இது பண்ணாங்களோ அதை வந்துட்டு ஒரு 10-15 வாட்டி திரும்ப 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 இப்படி அழுதிங்க அப்படி அழுதிங்க, போகிறேன்னா போ, வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, வெளியே போனால் போ, எனக்கு என்ன அப்படின்னு கலாய்க்கிறாங்க. பக்கத்தில் பத்தாத குறைக்கு மாயா வந்துட்டு பரவாயில்ல, நான் பேச நினச்சதெல்லாம் அன்னையா பேசுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சே வந்து கலாய்க்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே பார்க்குது, இன்னும் 2 நாள் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியல ஆண்டவான்ற மாதிரி இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. திரும்ப அதாவது ஒரு வாட்டி கலாய்ச்சாங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா மாயா வந்துட்டு அர்ச்சனா முன்னாடி போகும்போது பின்னாடி காலை தூக்குற மாதிரி பண்ணாங்க, எட்டு வைக்கிற மாதிரி. அதுக்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக போட்டாங்கன்னு ஒரு 2-3 பேர் மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லாருமே வந்துட்டு இது வன்மம் பிடித்த மாயா அப்படி இப்படின்னு கலாய்ச்சிருந்தாங்க. இதுக்கும் அதே மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி இருக்கும். திரும்ப திரும்ப அவங்க எப்படி அழுதாங்களோ அந்த மாதிரி அழுது காமிக்கிறது. உனக்கு வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா போ, யார் உன்னை பிடிச்சி வச்சுருந்தான், நாங்கள்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தோமா அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. இவங்க அப்படியே பார்க்குறாங்க, நீங்கள் வந்து நேற்று தான் வந்தீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னா, ஆமாம் நேற்று தான் வந்தேன்னா நீ நேற்று தானே சண்டை போட்ட, அதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ கலாய்க்கிறாங்க. ஆனால் நல்லா மாயா வந்து குளிர்காயிறாங்க. எது எப்படியோ எனக்கு தேவை, அர்ச்சனா வந்து அவமானப்படணும் அப்படின்றது மாயாவோட ஒரு குறிக்கோள். என்னத்தான் சொல்கிறது? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உள்ளே வந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஏதாவது ஒரு வகையில் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.